1967 தாய் தமிழகத்தில் தாய் தமிழ் அரியணை ஏறிய காலம். அண்ணா முதலமைச்சராகிறார். அண்ணா முதலமைச்சராவதற்கு யார் காரணம் என்ற கேள்வி அண்ணாவிடம் எழுப்பப்படுகிறது. அப்போது அண்ணா சொல்லுகிறார், தமிழ்நாடு 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 என்றும் தாய் தமிழ் தாய் தமிழ் தாய் தமிழ் என்றும் ஈட்டி என பாய்ந்து வருகிற இந்தியை தமிழ்நாட்டிற்குள் நுழையாமல் தடுத்து நிறுக்க ஆங்கிலம் என்றும் கவசம் அவசியம் என்றும் மொழிக் கொள்கை பற்றி சொல்லுகிறார். இருமொழிக் கொள்கையை பற்றி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கொள்கைகளை தன்னுடைய படங்கள் மூலமாக, படங்களில் உள்ள பாடல்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, தன்னுடைய முக கவர்ச்சியின் மூலமாக எடுத்து எம்பி படங்களில் நடித்து அதுவே அண்ணாவின் கொள்கை, அதுவே எங்கள் கொள்கை, திராவிட இயக்கத்தின் கொள்கை என்று எம்ஜிஆர் சொல்லாமல் இருந்திருந்தார். இன்று குன்றடிப்பட்டு சென்னை பொது மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற எம்ஜிஆர் தமிழ்மொழி இருமொழிக் கொள்கை என்பதனை தமிழ்நாட்டில் பரப்பாமல் இருந்திருந்தால் ஆட்சி கட்டிலுக்கு 67 என்று நாம் வந்திருக்க மாட்டோம் என்று புரட்சித் தலைவரை பற்றி அண்ணா அவர்களை சொன்னார். அப்படி புரட்சித் தலைவரால் துவக்கப்பட்ட அனைத்திந்திய அதிமுக ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகுதான் இந்தியாவிலேயே தாய்மொழிக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற உணர்வு எந்த மாநிலத்திலும் இல்லாத நேரத்தில் பச்சை தமிழ், தாய்மொழி தமிழ் கட்டாயமாக ஆட்சி மொழியாக வர வேண்டும். இந்திய இனம் தீய சக்தி தமிழகத்துக்கு நுழையாமல் தடுக்க வேண்டும். அந்த உணர்வுகளை ஊட்டுவதற்கு தமிழ் மொழிக்கு ஒரு தனியான பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும் என்று தஞ்சையிலே தமிழ் பல்கழகத்தின் துவக்கிய பெருமை அனைத்திந்திய அதிமுக கட்சியினுடைய நிறுவனர் திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சாரும். அதை போலவே தமிழ் மொழியினுடைய சிறப்பிற்கு, தலை சிறந்த சிறப்பிற்கு அச்சாணியாக இலங்கை எழுத்துச் சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டில் முதன்முறையாக கொண்டு வந்து தமிழ் மொழிக்கு மெருகூற்றிய பெருமையும் புரட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே சாரும். இந்த அளவிற்கு மொழிப்பற்றோடு ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ் மண்ணிலே கொண்டு வந்த பெருமை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அம்மா ஐயா அவர்களை சாரும். அதை போலவே 3 தமிழை அடுத்து விஞ்ஞானத்தமிழ் வளருகின்ற இந்த நாட்டில், வளருகிற விஞ்ஞான உலகத்திலே உலக நாடுகளோடு போட்டி போட தமிழ் மொழிக்கு ஒரு வலுவான ஆயுதம் வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த பொன்மனச்செல்வி புரட்சித் தலைவி அம்மா அவர் முதலமைச்சராக இருந்தபோது விஞ்ஞானத்தமிழ், அதாவது 4ஆம் தமிழ் ஈலிசை நாடகத்தோடு அந்த விஞ்ஞானத்தமிழை முதலாக கொண்டு வந்து லேப்டாப்பை இலவசமாக பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் தந்து உலகிலேயே அதிகமாக கம்ப்யூட்டர் படித்து உலக வளர்ந்த நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழி தலை சிறந்து நிற்கிறது என்றார். அம்மா கொண்டு வந்த அந்த லேப்டாப், இலவச லேப்டாப் கம்ப்யூட்டர் திட்டம் என்பதனை எல்லோரும் அறிவார்கள். இன்று அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா தான் உலகிலேயே இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியிலே உயர்நிலையிலே இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 40% பணியாளர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலே. அதில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் அம்மா கொண்டு வந்த இலவச கம்ப்யூட்டர் திட்டத்தின் மூலமாக விஞ்ஞான தமிழை கற்று இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த கம்ப்யூட்டர் உலகையே மாற்றக்கூடிய அந்த உன்னத திட்டமெல்லாம் உலகவிலே பரவுவதற்கு அச்சாணியாக அதற்கு அடிக்கல் நாட்டியவர் புரட்சித் தலைவி பொன்மனச்செல்வி அம்மா. மொழி வளர்க்க, தாய்மொழி வளர்க்க, தாய்மொழி காக்க, தமிழ்மொழி காக்க எண்ணற்ற பணிகளை புரட்சித் தலைவர் செய்தார், அம்மா செய்தார். அவர் இருவர் வழியிலே அதை கட்டி காத்து மென்மேலும் வளர்த்து வருகிறார் இன்றைய அதிமுகவின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கலைக்கட நிறுவனத்தின் மூலமாக அதனுடைய இயக்குனர், அதனுடைய படைப்பாளர் முரளி ஹாசன் அவர்களுடைய அளப்பற்ற தமிழ் பற்று காரணமாக, அவர் ஆற்றிய தொண்டின் காரணமாக கவிதா கோபி அவர்கள் பாடிய அந்த பாடலும், அதை போலவே
அதில் தமிழ் பற்று மொழிப்பற்றை அளவு கடந்த இமயமலை அளவிற்கு உயர்த்தக்கூடிய உணர்வுகளை ஊட்டியும் அந்த பாடல் மூலமாகவும் அதில் வசனம் மூலமாகவும் இந்தி மொழியை ஏற்க மாட்டோம், எந்த மொழி வந்தாலும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தராத மொழிகளை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிவோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான். அதில் முதல் மொழி தமிழ்தான், அதற்கு உறுதுணை நிற்கின்ற மொழி ஆங்கிலம்தான் என்ற கொள்கை வழி தமிழ் இனத்தை காப்போம், தமிழ் மொழியை காப்போம் என்று முரளிகாசன் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த அற்புதமான பணி பாராட்டிற்குரியது. உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் இதை மகிழ்வோடு பார்க்க வேண்டும். இதை பிறருக்கு உணர்த்தும் ஒரு கருவியாக நாம் ஏற்றுக்கொண்டு பரப்பிடல் வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன்.